ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு மாற்றலாம். ஸோ வந்து நம்ம வந்து ட்ரெஸ்ஸு மாற்றிட்டு தான் ஒரிஜினல் கேர்ள் ஃப்ரெண்ட் அது மீட் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து நல்ல சட்டையாக போட்டுக்கலாம். ஓகே, இந்த சட்டை வந்து நல்லா இல்லை, ஒரு மாதிரி கேவலமாக இருக்குது. இது ஒரு ஜிம்முக்கு போகிற மாதிரி இருக்குது. ஓகே, இது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நம்மளுக்கு ஒரு பேண்ட் வேணும். ஒரு கருப்பு கலர் பேண்ட் போட்டுக்கலாம். அடுத்தது ஒரு வாட்ச் போட்டுக்கலாம். அடுத்தது வந்து ஒரு குட்டி பேக்கு போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு மாஸ்க் போட்டுக்கலாம். அப்புறமேட்டு கழட்டிக்கலாம். ஏன்னா வந்து பிரச்சனை கிடையாது. எதுக்கு இந்த மாஸ்க் போட்டுக்கிறேன் எனக்கும் தரல. ஓகே, போய் வந்து ஒரு கலர் வாட்ச் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு எல்லாமே ஃப்ரீ தான். நம்ம வந்து பெரிய கேங்ஸ்டார் வேறையா. ஸோ அதனால் நம்ம போகிற வர காரெலாம் கூட திருடலாம். ஸோ நம்மளுக்கு வந்து அது கேட்க போலீஸுக்கு கூட தைரியம் இல்லைங்க. ஏன்னா நம்ம இஷ்டத்துக்கு கூட இருக்கலாம். இப்போதைக்கு வந்து என்கிட்ட வந்து கார் இல்லை. ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம கொஞ்சம் நேர்மையாக இருக்கணும். காரத்தினா இல்லை என்ன நம்ம பண்ண போகிறோம். இப்போதைக்கு வந்து நம்ம வந்து எந்த இடத்துக்கு போகலான்னு இப்போதைக்கு வந்து இந்த இடத்துல எங்கே தர மோஜிலாக்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. எனக்கு பேர் தரல. இப்போதைக்கு நம்ம வந்து டாக்ஸிக்கு ஃபோன் பண்ணலாம். நம்மளுக்கு வந்து டாக்ஸி நம்பர் இருக்குது. ஸோ இங்கெல்லாம் நம்ம போய் டாக்ஸி கூப்பிடலாம். டாக்ஸிக்கு கால் பண்ணுறதுக்கு $100 வேணுமா? அப்புறம் ஏற்றிட்டு போகிறதுக்கு நான் $200 கேட்பியா? வேண்டாம், லூஸ் பசங்க. இப்போதைக்கு நம்மளோட டாக்ஸிக்காரரை வந்து ஏற்றிக்கிட்டாரு. டாக்ஸிக்காரரே இடிக்காமல் கலங்காமல் கூப்பிட்டு போனால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஓகே, தேங்க்ஸ் டாக்ஸிக்கார். ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். இப்போதைக்கு வந்து ஓஜியில் கொலைக்கும் ஃப்ரெண்ட் இருக்காங்க பார்க்கலாம். நான் தான் ஃப்ராங்க்லின். யாராச்சும் இருக்கீங்களா? ஹலோ, ஒரு இருட்டாக இருக்குது, எவனையும் இருக்கிற மாதிரி இல்லையே. சம்மந்தமே இல்லாமல் இல்லாத இடத்துக்குலாம் கூப்பிட்டு வர சொல்லுவானுங்க. என்னன்னு சொல்கிறதுன்ற. ஓகே, ஓஜிலா கேர்ள் ஃப்ரெண்ட். ஸோ ஓஜிலா கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன வேணும்னு சொல்லுங்கள், செஞ்சு விட்றலாம். அதாவது பையா, நீ எனக்கு என்ன திறமை எடுத்துடணும். என் பேர் OGGன்னு கூப்பிடலாம். என் பேர் அதான் ஷார்ட் நேமாக தான். என் முழு நேம் சொல்ல விருப்பம் இல்லை. இப்போ வந்து உன்னை பற்றி ஓஜிலா வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கான். இன்னும் எனக்கு என்ன திறமை பண்ணணும். நீ எனக்கு ஒரு BMW ஒரு காரும் அப்புறம் ஒரு சில காசு நீ எனக்கு திருடிட்டு வர. இவ்வளோ தான் ஃப்ராங்க்லின், நீ எடுத்துகிட்டு வரோம். மிச்ச விஷயத்த வந்து நீ திருட்டு வா, நான் ஓட்ட வந்து சொல்கிறேன். ஸோ கார் லொக்கேஷன் திருட்டு வர லொக்கேஷனும் கொடுத்துட்டேன். இப்போ நம்மளோட OGG வந்து வேலை கொடுத்துட்டாருக்குள்ள அவங்களோட பேரும் தெரிஞ்சிடுச்சு. ஸோ OGG இப்போ நம்ம தான் கேன்சர் ஆச்சு. அடே காரை கொடுறான். அண்ணே நீ விட்டுருங்கண்ணே, போடா வெளியே என் காருடா. ஐயோ, கேஸு சேர்த்து வச்ச காசு போச்சே. அப்படி தான்டா பண்ணுவேன். எனக்கு என்னென்ன பண்ணீங்க? ஸோ படி கார் லொக்கேஷனும் இப்போ நம்ம அந்த காசை திருடணும். ஸோ அதனால் வந்து நம்ம எங்கே திரும்ப போகலாம். நம்மளோட ஒரு கடை சொல்லியிருக்காங்க. ஸோ 69. ஸோ அந்த கடை பேராக தான், டபுள் மீனிங்லாம் கிடையாது. ஸோ 69. இப்போ நம்ம காரை அழுங்காமல் குழுங்காமல் பார்க் பண்ணிடலாம். நம்மளுக்கு எடுத்துகிட்டு போக கார் வேணும். ஓகே, இதுதான் அந்த கடை பேர் 69. என்னடா பேர், கடை பேரே வித்தியாசமாக வச்சுருக்கீங்க. 69 69. இப்போ நம்ம வந்து ராபரி பண்ண போகலாம். ஓகே, என்னடா வரீங்களாடா? ஓகே, இப்போ வந்து ஏய் காசு கொடுறா. ஐயோ அண்ணே, காசு இருக்குது, இருங்க, நேரம் சுட்டுறாதீங்க, நான் கொடுத்துட்றேன், இருங்க குர்ரா, இருங்க கொடுத்துட்றேன். 1344 நம்மளுக்கு டாலர் கிடச்சிருக்குடே. அழுங்காம ஒரு இடம். ஐயோ நீ விட்டுருங்க. ஐயோ சாவுடா. யாருக்கிட்டா? போலீஸுக்கு கேஸ் ஆயிடுச்சு. ஆஹா போலீஸே பண்ணாதீங்கடா. ஏதோ இப்போ நம்ம கார் எடுத்துகிட்டு ஓடிடலாம். போலீஸ் தொலை வரது தாங்க முடியல. அநியாயம் பண்ணுறானுங்க. இந்த சிட்டி ரொம்ப மோசமாக இருக்குது. டேய் அதை பண்ணாத, திரும்புடா டேய் லூசு பையில வரட்டா. இப்படி வந்து ஒரு கார் திருட்டு வர சொன்னாங்க. அந்த லொக்கேஷனுக்கு தான் வந்துருக்கிறேன். ஏதோ வந்து BMW காரா, ஏதோ வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்களா. வாங்க எடுக்கலாம். நம்ம வந்து போகலாம். இங்கே தான் வந்து கார் இருக்குதா. ஸோ வந்து இங்கே தான் இருக்கணும். எங்கே அந்த கார் ஒழிச்சு வச்சுருக்கானுங்க? காரை திருடி இருக்கானுங்க. அந்த கார் நம்மளை திருட்டு வர சொல்கிறானுங்க. கார் எங்கே இருக்குது? காணும். பார்த்துட்டேன். என்னங்க வெள்ளை கலரில் இருக்குது. வெள்ளை கலர் ஜிங்கிச்சாங். கார் வந்து அழகாக இருக்குது. ஐ திங்க் BMW தான். எஸ், BMW கிடையாது, லம்போர்கினிங்க. தப்பாக சொல்லிட்டேன், சாரி. தப்பாக சொல்ல மன்னிச்சிங்க. இப்போ வந்து லம்போர்கினி காரு. ஸோ வந்து கெத்தாக தான் இருக்கும். லம்போர்கினி கார் தான். ஆனால் என்ன ஒரு மாதிரி ஹேண்டில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் பரவாயில்ல, ஏன்னா வந்து ஓட்ட கொஞ்சம் ஈஸியாக இருக்குனால பிரச்சனை கிடையாது. டேய் தல்றா, யாருக்கிட்ட என்ன ஈஸியாக நடந்து போகிற? தல்றா, பணக்கார கார் எடுத்து வரேன், யாருடா நீ? இப்போ நம்ம வந்து கார் எடுத்துகிட்டு ஓடிடலாம். ஆனால் அந்த போலீஸ் கேஸில் எதுவும் ஆகலை. ஏன்னா வந்து இது வந்து லான்ச் படாத காரு. எவனை திருட்டு வந்துடும் இங்கே வச்சிருக்கிறான். அந்த லொக்கேஷன் நம்மளுக்கு கிடச்சிருக்குது. ஸோ அந்த காரை எடுத்ததுனால இப்போ நம்மளுக்கு திருட்டோம். ஓகே, போய் வந்து அவங்க OGG சொன்ன இடத்துக்கு வந்துட்டேன். ஓகே, போய் வந்து அவங்க சொன்ன மாதிரி கார் எடுத்துட்டேன். OGG எங்கே இருக்கீங்க? வாங்க. எங்கே போயிட்டீங்க? வாங்க, இங்கே தான் நிற்கிறேன். எங்கே இருக்கீங்க? வாங்க. ஓகே, ஸோ தேங்க்ஸ். நீ எனக்கு ஃப்ராங்க்லின், நீ எனக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்க. ஸோ இப்போதைக்கு ஃப்ராங்க்லின், நீ வந்து இந்த
இந்த சிட்டிலே வந்து நீ பெரிய கேங்ஸ்டராக இருந்தால் போலீஸ் தொல்லை உன்னால தாங்க முடியல. ஸோ எனக்கு எனக்கு இந்த வேலை பண்ணுது இந்த இந்த அந்த சிட்டிலே, அதாவது ஒரு டவுனில் வந்து ஒரு பணக்காரன் இருக்கான், அவன் பேர் மைக்கேல். ஸோ அவன்கிட்டேருந்து ஒரு பொருள் எடுத்துகிட்டு வரணும். ஸோ அந்த பொருள் மட்டும் என்கிட்டேருந்து எடுத்துகிட்டு வந்தேன்னா, அதாவது ஒரு கன்று. ஸோ அந்த கன்று நீ எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா, நான் உனக்கு ஒன்றும் ஒரு சில இன்ஃபர்மேஷனும் உனக்கு ஒரு சில யூஸ்ஃபுல்லான திங்ஸும் உன்ட்ட தரேன். ஓகே. ஸோ சரி ஓஜிஜி, அந்த லொக்கேஷன் கொடுங்க, இந்த அந்த லொக்கேஷன். ஓகே. வந்து ஏதோ பணக்காரன் இருக்கானா, அந்த டவுனில் அவன் பணக்காரனா, அவன் பேர் மைக்கேலா, அவன் அந்த மைக்கிள் வச்சு செஞ்சிடலாம். ஓகே. தேங்க்ஸ் ஓஜிஜி, பரவாயில்ல, போயிட்டு வா. ஓகே. இனிமேல் நம்ம வந்து போகலாம். ஆனால் கார் இல்லை, கார் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, என்ன பண்ணுறது, வாங்க போகலாம். ஐயோ, டாக்ஸி பிடிச்சி தான் போகணும்னு நினைக்கிறேன். ஆமாம், டாக்ஸி பிடிச்சி தான் போகணும். ஓகே. ஓஜிஜி வந்து கார் எடுத்து பாங்க, நம்ம வந்து போயிடலாம். பாருங்க, இந்த சிட்டி பார்க்க நல்லா தான் இருக்குது, அப்படி பிங்காக இருக்குது. சிட்டி பார்க்க நல்லா தான் இருக்குது. ஓகே. இப்போ நான் வந்து வந்துட்டேன், தான் அந்த மைக்கேல் வீடு போல். அங்கே பார்க்க பணக்காரங்க போல், பணக்காரன் தானே வேறு லெவலில் வச்சுருப்பான். இப்போ நம்ம வந்து ஒளிஞ்சிக்கிட்டு போவோம், ஏன்னா வந்து அவன் வந்து வீட்டுக்கு இல்லையாமா, நீ வந்து ஈஸியாக திருடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து அப்படி யாருக்கும் தெரியாமல் போகலாம். யாரும் இல்லைல்ல, யாரும் பார்க்கல, படம் யாரும் பார்க்கல. இப்போ வந்து இவனோட டாக்ஸி எடுத்துருவானா, டேய் டாக்ஸி கொடுக்க முடியும், என்னடா பண்ணுவா, போடா. என்ன ஒரு நாள் அண்ணா வரணுன்னே எவ்வளோ என்ன பண்ணுறானுங்க, சாவுடா. நான் காரு முட்டையை சாக மாட்டேங்கிறேன். எதுக்கு இந்த டாக்ஸி எடுக்கிறேன்னா, ஏன்னா வந்து நம்மளுக்கு ஒரு கார் வேணும். ஏன்னா வந்து நம்ம வந்து வீட்டு வாசல் வழியாக போக போகிறதில்ல, வீட்டு வந்து பின்னாடி வழியாக போக போகிறோம். ஏன்னா அது உள்ளுக்கு அரசு இருந்தாலும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து நம்மள்கிட்ட அந்த சாவி இல்லை. ஸோ சாவி இல்லாத காட்ட நம்ம பின்னாடி வழியாக தான் நம்ம போய் ஆகணும். இப்போதைக்கு வந்து நம்ம இங்கே போயிடலாம். கொஞ்சம் கேம் வந்து 2ஆவது சும்மா அனுப்பிச்சிக்காங்க, கேம் ஸ்டோரி பாயிண்ட் தான் போனோம். ஓகே. இப்போ நம்ம இந்த கால் நிப்பாட்டிடலாம். பணக்காரங்க இருக்கிறதே பணக்காரன், பீச்செலாம் வச்சுருக்காரா பாருங்க, ஆனால் உள்ளுக்கு தண்ணி தான் இல்லை. ஓகே. இப்போ இங்கே அவனுக்கு தெரியாமல் போகலாம். அவன் தான் வீட்டுக்கு உள்ளே இல்லையா, ஆனால் சில பேர் இருந்தால் வாய்ப்பு இருக்குது, அவங்களோட குடும்பக்காரங்க சொந்தக்காரங்க இருந்தால். ஓகே, நம்ம போகலாம். இது யாரோட வீடு, பார்க்க வேறு லெவலில் இருக்குது, ஸ்டிக்கர்லாம் ஒட்டி வச்சுருக்காங்க. அம்மாடி, வேறு லெவலில் இருக்குது. கெத்தான ஆளுங்க மைக்கிள். யார் அவங்க மைக்கிள், நம்மளுக்கு தெரியுமா பணக்காரன். இதான் அவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ரூமை போட. யாரும் இல்லை, தட்டி உடனே மிஸ்ஸாக அவனுக்கு தெரியாமல் போயிடலாம். இது யாருங்க, மைக்கேலோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன். கன்று கிடச்சிச்சிங்க, வேறு லெவலு. அவளுக்கு கன்று என்னன்னா நான் எடுத்துகிட்டு வரணுமா, டக்குன்னு வந்து ஓடி போயிடலாமா. யாரும் வந்து பார்க்கல, ஓடிடலாமா, நான் பார்க்கல, கரெக்டான டைமில் ஓடிடணும். ஐயோ, இது வேறு ஓடிடலாம். 3, 2, 1, அவ்வளோதான். ஓடிடலாமா, நான் பார்க்கல. ஐயோ, ஓடுறா. ஐயோ, ஓடு. டேய் எழுடா, யார் என்ன நிற்க சொல்கிறது, இந்த குரல் நான் கேட்டதே இல்லையே, யார், பயமாக இருக்கே. நீனா வரியா, உன்னை நானா சுட்டு கொண்டேன், என்னத்த வீட்லேருந்து எடுத்த, ஒழுங்கு மாதிரியான கொடுத்துரு, இல்லாட்டி நான் சுட்டி என் கையில் சாவர மாதிரி இருக்கும். சாவுறது பெஸ்ட்டா, நீனா வருது பெஸ்ட்டா, ஒழுங்கு மாதிரியா வந்துரு ஃப்ராங்க்லின். உன்னை பற்றி தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காது. சார், என்னை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும், நீங்கள் தான் வீட்டுக்கு இல்லைன்னு ஓஜிஜி சொன்னாங்க, என்ன நீங்கள் என்ன இருக்கீங்க, என்ன நீங்கள் தானே மைக்கேல். ஆமாம், நான் தான் மைக்கேல். எனக்கு தெரியாமல் என்ன திருட்டுத்தனமான கன்று எடுத்துகிட்டு வந்திருக்கியா, கன்று திருட்டு போறியா, அது நடக்காது. ஏன்னா நான் மைக்கேல், எல்லாத்துக்கும் இன்டெலிஜென்ட்டாக இருப்பேன். ஒழுங்கு மரியாதை அந்த கன்னை கொடுத்துரு. ஃபஸ்ட்டு உனக்கு யார் இந்த வேலையை கொடுத்தா, நீ எப்படி இதை செய்யலாம், ஏன்னா வந்து என் வீடு, எனக்கு வந்து செக்யூரிட்டி இல்லாட்டி கூட நான் பார்ப்பேன். அவள் வந்து போய் சொல்லியிருக்கா, அவள் கூட இதுக்கு மேலே பழகாது, சரியா. ஓகே ஃப்ராங்க்லின், நான் வந்து அந்த கன்னை கொடுத்துட்றேன், நீங்கள் வந்து என்னை எதுவும் பண்ணிடாதீங்க. ஸோ அதனால நான் ரொம்ப வந்து பெருமைப்படுவேன். போய் வந்து நீ வீட்டுக்கு போய் சட்டையெல்லாம் மாட்டு வந்துரு, அவள் கூட பேசாத, அவளை நீ வச்சு செஞ்சிரு, அவளை வேலை கொடுக்குற மாதிரியே வேலை கொடுத்து சாவடிச்சிரு. இன்னொன்று வீட்டுக்கு போய் சட்டையை மாற்றிட்டவா, இன்னொன்று நீ ஒரு டாக்ஸியை பார்க் பண்ணலை, அதை போய் எடுத்துரு. ஓகே மைக்கேல், நான் போய் எடுத்துடுறேன், என்னை எதுவும் தண்டிக்காதீங்க. ஓகே, நம்ம மைக்கேல் வந்து விட்டுட்டாருங்க. ஐயோ, ஜஸ்ட்டு சுத்தணும்னு என்ன ஓஜிஜி கூட பேச வேணான்றது மைக்கேல். இன்னும் நல்ல சட்டையாக போட்டு வானார், ஏன் அந்த சட்டை நல்லா இல்லையா, சரி ஏதோ ஒன்று. ஆனால் ஓஜிஜி நம்மளை நல்லா ஏமாத்திருக்கீங்க, நான் நல்லா வேலை வாங்கியிருக்கு, நல்ல வேலை, ஒன்றும் நிறைய வேலை வாங்கலை. ஆனால் இப்போதைக்கு நம்ம பிளான் என்னன்னா, அதை நல்லா வச்சு செய்யணும். ஸோ அதை வச்சு செய்கிற மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆகணும். அது இன்னொன்று கொலை பண்ணிடணும் அப்படின்னு சொன்னாங்க, அதை வச்சு கொலை பண்ணணுமா, அது நேரம் வர டைமில் நம்ம பண்ணிடலாம். இப்போதைக்கு வந்து ஓஜிஜியை வந்து மீட் பண்ணலாம். அது அவகிட்ட நம்ம சொல்ல வேணாம் நம்ம மைக்கேலை பார்த்து, ஏன்னா வந்து அவள் கண்டுபிடிச்சிருவா, அவளுக்கு எது தெரிஞ்சாலும் தெரிஞ்சிருக்கணும். நம்ம வந்து அவளை போய் பார்க்கலாம். ஓகே,
எடுத்துகிட்டு வந்தியா ஃப்ராங்க்லின்? எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அந்த சீக்ரெட் வெப்பனா எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகே தேங்க்ஸ் ஃப்ராங்க்லின். இதுக்கு நான் நீ செஞ்சிருக்கோமோ கடமைப்படும். இன்னொன்று மைக்கில் ஒன்று பார்த்தானா? இல்லை, அவன் என்னை பார்க்காத வரைக்கும் சொன்னிச்சான். பார்த்தானா மிகப்பெரிய பிரச்சனை ஆகும். ஏன்னா அவனும் ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர் தான். நீ என்னதான் மிகப்பெரிய கேங்ஸ்டராக இருந்தாலும் அவன் இந்த சிட்டியில் அவன் உலகத்துக்கே கேங்ஸ்டர் இருக்க வாய்ப்பு இருக்குது. புரிஞ்சுதா? போய் நான் அப்புறமேட்டு கூப்பிட்றேன். நீ அப்புறமேட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு காசு என்ஜாய் பண்ணிட்டு வாய்ந்தா அவனோட $1000. ஓகே தேங்க்யூ ஓஜிஜி. நான் வச்சு செய்கிறேன்டி. பை ஃப்ராங்க்லி. ஓகே பாய். உங்களை எப்படியாச்சும் வச்சு செய்கிறோங்க. இன்னொன்று நம்ம ட்ரெஸ்ஸை போய் மாற்றணும். இப்போ நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டு ஐயா என்ன இடிக்கிறீங்க? நானே வேலை கிடக்கிறேன், என்ன இடிக்கிறீங்க? ஓகே இப்போ நம்ம வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு குளிரை போட்டுருவோமா? குளிரை போட்டு தான் இடிக்கும் பெஸ்ட்டாக இருக்கும். அவர் யார் மைக்கிள்? எனக்கு அதான் புரியல. நம்மளை விட கேங்ஸ்டரா? உலகத்துக்கே வா? யாரா அவன்? சரி பாப்பா அவன் என்னதான் வேலை கொடுக்குறான்னு. இந்த மாதிரி நம்ம வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிடலாம். ஸோ அந்த ஒரு நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டு வர சொன்னார். ஸோ ஐ திங்க் நான் வந்து இந்த ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறேன். ஏன்னா வந்து இது நல்லாயிருக்கும். இப்போதைக்கு வந்து என்னது? ஸோ வந்து இப்போதைக்கு வந்து எல்லாமே ப்ரௌனாக இருக்குது. ஏதோ நல்ல ப்ரௌனாக எடுத்து போடுங்க. ஏதோ ப்ளூ கலர்ஸா? இது என்னன்னு தெரியல. சரி இது போட்டுக்கலாம். ஷூ மாற்றிடலாம். ஸோ ஷூ வந்து என்ன ஷூ? ஸோ ப்ரௌன் ஷூவா? ப்ளூ ஷூ? சரி ஏதோ ஒன்று போட்டுக்கலாம். அப்புறம் வந்து ஒரு செயின், அப்புறம் வந்து ஒரு பேக்கை மாட்டிக்கினேன். அப்புறம் வந்து ஒரு கண்ணாடி போட்டால் தாங்க நம்ம அழகாக இருப்போம். ஃப்ராங்க்லின் தான் இருப்போம். ஓகே இப்போதைக்கு அவ்வளோதான். எழுதி முடிச்சுட்டு நினைக்கிறேன். எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஓகே இப்போதைக்கு வந்து நம்ம வந்து முடிச்சாச்சு. ஸோ அவ்வளோதான். ஸோ வந்து இப்போ அந்த அடுத்த போய் நம்ம மைக்கிளுக்கு தான் வேலை பார்க்கணும். மைக்கிள் வேறு யாருன்னு தெரில. அவர்கிட்ட வேறு நான் அந்த குருட்டி கேள்விலாம் கேட்கல. சுட்டு வேறு கொண்டுட்டாருன்னா நம்மளுக்கு தான் பிரச்சனை ஆகும். இப்போ நம்ம வந்து மைக்கிள் வீட்டுக்கு போகலாம். ஓகே இப்போதைக்கு வந்து அது கட்டி விடிஞ்சிச்சேன். இப்போ நம்ம வந்து மைக்கிள் வீட்டுக்கு போனோம். மைக்கிள் வீடு எங்கே இருக்குது? பார்த்து விட்டுறேன். ஆனால் ஏன் ஓஜிஜி நம்மளை வந்து இந்த மாதிரி பண்ணணும்? எனக்கு அதுதான் புரியல. ஓகே நம்ம வந்து போகலாம். நம்ம வந்து டாக்ஸிக்காரர் ஐயா கூப்பிடுவோம். ஐயா டாக்ஸி ஐயா, இதுக்கும் $100 வாங்குவோம். ஆனால் நானே எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ பெரிய வீடு வச்சிருக்கேன். டிராவா நீ டக்குன்னு வந்துடுவானா? டக்குன்னு வாயா வந்துட்டாரு நம்ம ஐயா வாங்க ஐயா, இங்கே இருக்க. அதுவும் ரோட்டில் பார்த்தியா டெக்ஸ் ஐயா? ஒரு நாய் ஒன்றே அவனுக்கு ஐ மீன் மைக்கேல் வீட்டில் விடியா. நம்ம வந்து போகலாம். டெக்ஸ் ஐயா நீ பண்ணிட்டீங்களா? ஓகே போயிட்டாரு. தேங்க்ஸ் ஐயா. ஓகே வீட்டுக்கு வந்துட்டோம். என்ன சொல்ல போகிறான்னு தெரியல. எனக்கு இவரை பார்த்தா தான் எனக்கு பயமாக இருக்குது. சரி எவரை பார்த்தா எனக்கு பயமா இல்லை. ஆனால் டக்குன்னு பார்த்துட்டாரு. எப்படி தான் தெரியல. அவரு வேற ஸ்மார்ட் வேறையா, கண்டுபிடிக்க வேற கஷ்டம். ஸோ யா வீட்டுக்கு இருப்பாரான்னு வேறு தலை லேட்டாக வந்துட்டோமே. ஓகே மைக்கேல் நான் தான் ஃப்ராங்க்லின் வந்து இருக்கிறேன். நான்